அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. அதாவது இந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்ற விஷயம். அதாவது தலாக் அப்படின்றது இப்போ முஸ்லீம்ஸ் மத்தியில் தலாக் பண்ணலாமா வேணாமா, தலாக் சட்டவிரோதம்னு சொல்கிறாங்களே, ஜெயிலுக்கு போயிடுவோமா அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இந்த முஸ்லீம் சமுதாயத்தில், இஸ்லாமிய சமுதாயத்தில் நிலவி வருது. ஸோ இதை பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். அதாவது இந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்ற விஷயம், அதாவது முத்தலாக் விஷயம் எப்போ பரவலாக வந்தது அப்படின்னா 2019 அதாவது ட்ரிபிள் தலாக் இஸ் பேண்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அது ஆகஸ்ட் 2019 நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்னா என்ன, அதாவது முத்தலாக் தடை சட்டம் அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிபிள் தலாக் அப்படின்ற முத்தலாக் தடை சட்டம்ன்றது என்ன, எந்த விதியில் வருது அப்படின்னா, என்ன ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாவில் வருது, என்ன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019 அப்படின்ற ஒரு சட்டத்தில். இதில் இந்த சட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரிபிள் தலாக்கு சொல்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு சிறை தண்டனை உண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஆண்கள், முஸ்லீம் ஆண்கள் என்ன தலாக்கே பண்ண முடியாதா, டிவோர்ஸே பண்ண முடியாதா முஸ்லீம் உமனை? அதாவது இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு முஸ்லீம் ஆண்மகனும் கண்டிப்பாக அவங்க முஸ்லீம் உமன் என்ன, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாலும் சரி, கடைசி வரைக்கும் அவங்களோட தான் சேர்ந்து வாழணும்னு ஏதோ விதி இருக்கா? அப்படி இல்லை. ஸோ இதோட புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டத்தில், அதாவது இந்த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019 இந்த சட்டத்தில் செக்ஷன் 3 என்ன சொல்லப்பட்டிருக்கு, செக்ஷன் 3 பிரிவு 3 தலாக் டு பி வாய்ட் அண்ட் இல்லீகல், அதாவது தலாக் செல்லாது, அப்புறம் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை டெஃபினிஷன் நம்ம படிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எனி ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் தலாக் பை அ முஸ்லீம் உமன் அப்பான் ஹிஸ் ஒய்ஃப் பை வேர்ட்ஸ் எய்தர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஆர் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் இன் எனி அதர் மேனர் whatsoever shall be void and illegal. அதாவது ஒரு முஸ்லீம் ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபுக்கு தலாக் வாய் மூலியமாக, அதாவது வேர்ட்ஸாவோ இல்லை எழுத்து வடிவமாகவோ இல்லை எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா என்ன, எஸ்எம்எஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, மற்ற சமூக வலைத்தளங்களில் தலாக் அப்படின்னு சொல்கிறது செல்லாது, அதுக்கப்புறம் அது சட்டவிரோதம், இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க செக்ஷன் 3. செக்ஷன் 4 இந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரொனவுன்சிங் தலாக். அதாவது இந்த மாதிரி தலாக் ப்ரொனவுன்ஸ் பண்ணால், கொடுத்தா என்ன தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனி முஸ்லீம் ஹஸ்பண்ட் ஹூ ப்ரொனவுன்சஸ் தலாக் ரெஃபர்ட் டு இன் செக்ஷன் 3 அப்பான் ஹிஸ் ஒய்ஃப் ஷால் பி பனிஷ்ட் வித் imprisonment for a term which may extend to 3 years and shall be liable to be fined. அதாவது இந்த மாதிரி தலாக் சொல்லி விவாகரத்து செய்வது சட்டப்படி குற்றம், அது கிரிமினல் குற்றம், அதுக்கு 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும், ஃபைனோடு சேர்த்து, ஃபைன் அமௌண்ட்டோடு சேர்த்து. இதுதான் செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 சொல்லியிருக்கு இந்த சட்டத்தில். ஸோ இப்போது பேசிக்காக தலாக்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 இருக்க விதிமுறைகள் சாராம்சம் நமக்கு தெரியும். அப்போ தலாக்னா என்ன அப்படின்னா, தலாக் அப்படின்றது செக்ஷன் 2 சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 2C உட்பிரிவு C இதே ஆக்டில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, தலாக் மீன்ஸ்
talaq-e-biddat or any other similar form of talaq having the effect of instantaneous and irrevocable divorce pronounced by Muslim husband. இந்த இடத்துல தான் ஒரு புரிதல் தேவைப்படுது. தலாக் அப்படின்னா என்ன? தலாக் என்பது ஒரு முஸ்லிம் ஆண்மகன் தன்னோட முஸ்லிம் மனைவிக்கு இன்ஸ்டன்டேனியஸா, அதாவது தலாக் 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 இன்ஸ்டன்டா தலாக் சொல்றது, அது தான் என்னது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலாக் டைவர்ஸ் இர்ரிவோக்கபிள், அது திரும்பி பெறப்பட மாட்டாது அப்படின்றது தான் அந்த செக்ஷன் 2C. இந்த செக்ஷன் 2Cல ஒரு முஸ்லீம் ஹஸ்பண்டு இந்த தலாக்கை ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தாதான் கிரிமினல் குற்றமே ஒழிய முறைப்படி தலாக் தாராளமாக பண்ணலாம். ஸோ இப்போ ஏற்கனவே நான் இப்போ காலோனியில் சொல்லியிருக்கேன், முறைப்படி எப்படி தலாக் பண்ணுறது? சட்ட விரோதமாக இல்லாமல், அதாவது இந்த செக்ஷன் 2C படி இல்லாமல், சரியா, முறைப்படி சட்டத்துக்கு புறம்பு இல்லாமல் சட்டப்படி எப்படி ஒரு முஸ்லீம் ஹஸ்பண்ட் முஸ்லீம் ஒய்ஃபை விவாகரத்து பண்ண முடியும் அப்படின்னா, ஈக்குவல் இன்டர்வல்ஸ், அதாவது ஒரு மாதம் தலாக் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு 1ஆம் தேதி தலாக் சொல்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக, சரிங்களா, 30 நாள் கழிச்சு, சரிங்களா, பிப்ரவரி மாதம் 30 நாள் கழிச்சு ஒரு தலாக் சொல்லலாம். அது 2வது தலாக். மார்ச் மாதமும் இந்த தலாக் நீங்கள் சொல்லலாம், அது 3வது தலாக், அதான் ஃபைனல் தலாக். இது ஈக்குவல் இன்டர்வல்ஸில் 1 மாதம், 2வது மாதம், 3வது மாதம், 30 நாள் 30 நாள், கடைசி 30 நாள். ஸோ இந்த தலாக் கன்சிக்யூட்டிவாக 30 days ரெகுலர் இன்டர்வலில் நம்பர் 1 இருக்கணும். 2வது, ஃபஸ்ட்டு தலாக்கு ஜனவரி சொல்லியிருக்காரு இல்லையா, ஸோ அதை செகண்ட் தலாக் வரைக்கும் கொண்டு போக அவசியம் கிடையாது. அது எப்போ வேணால் ரீவோக் ஆகிடும். ஸோ ரீவோக் ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடும். 2வது தலாக் சொல்லலைன்னா 30 நாளுக்குள்ளே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், முதல் தலாக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் இர்ரிவோக்கபிள் கிடையாது, ரீவோக்கபிள். ஸோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்டேனியஸாகவும் இர்ரிவோக்கபிளாகவும் இருக்கிற தலாக்கு தான் குற்றமே தவிர, சரியா, ரீவோக்கபிள் அண்ட் கண்டினியூஸாக 30 days கடைசியாக ஃபைனலாக தலாக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தலாக் சொல்லி பை ரிட்டன் சொல்லலாம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாடி இந்த தலாக் என்ன பண்ணணும், வேலிடேட் பண்ணணும். சட்டப்பூர்வமாக ஒரு சிவில் கேஸில் ஒரு சிவில் சூட்டாக போட்டு உரிமை நீதிமன்றத்துலையோ இல்லை ஃபேமிலி கோர்ட்ஸ்லையோ, டிபெண்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன், நீங்கள் என்ன பண்ணணும்னா வேலிடேட் பண்ணி அந்த தலாக் என்ன பண்ணணும், அந்த சூட்டாக டிக்ளேர் பண்ணி டிக்ளரேஷன் சூட் போட்டு நீங்கள் ஒரு டிகிரியாக வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதுதான் தலாக். சரிங்களா, வேலிட் தலாக். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தலாக்கோட கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ அதுக்காக மனைவி எந்த குற்றம் பண்ணாலுமே என்ன செஞ்சாலுமே வேறு வழி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணுன்ற எந்த சட்டமும் சொல்லாது. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வழக்கில் ஆண்களுக்கு ஆதரவாகன்னு சொல்ல முடியாது, ஒரு முஸ்லீம் அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மனு போடுறாங்க. என்ன மனு போடுறாங்க அப்படின்னா, இந்த சொல்லப்பட்டிருக்க இந்த ட்ரிபிள் தலாக்கான விஷயம் இந்த கிரிமினலைஸ் பண்ணணும், அதை கிரிமினலைஸ் பண்ணக்கூடாது, இது குற்றவியல் சட்டமாக அது கொண்டு வரக்கூடாது, ஏன்னா இது முஸ்லீமுக்கு மட்டுமே பொருந்துகிற சட்டமாக இருக்குது. ஸோ எந்த மதத்துலேயும் இந்த மாதிரி 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இல்லை. இது வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14. ஸோ ஆர்டிகல் 14 என்னது, ரைட் டு ஈக்குவாலிட்டி, அந்த பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு முஸ்லீம் அமைப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. ஸோ இதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியா முழுக்க உள்ள, அதாவது ட்ரிபிள் தலாக் பேஸ் பண்ணி எத்தனை எஃப்ஐஆர் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மத்திய அரசுகிட்ட, அதாவது ஒன்றிய அரசுகிட்ட பதில் கேட்டிருக்காங்க. அதை ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரீசெண்டான
ஒரு சுப்ரீம் கோர்ட்டு வந்து வழக்காக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லா முஸ்லீம் ஹஸ்பண்ட்ஸும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காணொலியை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தலாக் பண்ணாலே அது கிரிமினல் குற்றமாயிடும், நம்ம மனைவியோடு தான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்றது புரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. நீங்கள் நீதிமன்றத்தை நாடி முறையான தலாக் பெற்றிருந்தீங்கன்னா நீதிமன்றத்தை நாடி நீங்கள் டிவோர்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லா வீடியோஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.